சுடர் மாற்றுத்திறனுடையோர் இல்லம், திருச்சேரை, கும்பகோணம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சின்ன கண்ணன் 2.0 நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வித்தியாசமான பல்சுவை நிகழ்ச்சிகளை பாருங்க. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி சின்ன கண்ணனின் சினிமா பார்வை. வசந்தம் கிங் ஸ்மார்ட், ஆயிக்குளம் ரோடு, கும்பகோணம். என்றும் உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசட்டும். கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு வார காலமாக போகுது. திரைப்படம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள், படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னு எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. தமிழக சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் பிடிச்சிருச்சு அப்படின்னா ராஜராஜ சோழன் அவர்கள் கட்டிய தஞ்சாவூர் பெரிய கோவில் கோபுரத்துல வச்சு கொண்டாடுவாங்க. படம் சரியில்லை அப்படின்னு சொன்னா காட்சி எடுத்துருவாங்க, காய்ச்சல் வர வச்சிருவாங்க, ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு விமர்சனங்கள் பண்ணிடுவாங்க. கங்குவா திரைப்படம் இன்னொரு பாகுபலியா? இருங்க, படத்தை பார்த்துட்டு வந்து சொல்றேன். கங்குவா திரைப்படம் பார்த்தாச்சு. கங்குவா இன்னொரு பாகுபலியா? அதை பாக்குறதுக்கு முன்னாடி கங்குவா திரைப்படத்துல 3000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லோருக்குமே மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். கங்குவாவுடைய பிளஸ் என்ன, மைனஸ் என்ன? கங்குவா திரைப்படத்தோட மிகப்பெரிய ஒரு பிளஸ் கதாநாயகன் சூர்யா அவர்கள். ஏன்னா கதை நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் தான் ஏற்றுக்கொண்ட அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பா, ஏன்னா கோபமா இருக்கட்டும், ஆதங்கமா இருக்கட்டும், அழுகையா இருக்கட்டும், ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பு சூர்யா சார் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இது அந்த படத்துடைய பிளஸ் கதாநாயகன் சூர்யா அவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா காட்சி அமைப்புகள், ஏன்னா ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. காடு, மலை, கடல், இந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாமளே அந்த காடு, மலை, கடலுக்கு உள்ள போகக்கூடிய அளவுக்கு, அதை உணரக்கூடிய அளவுக்கு ரொம்ப தத்ரூபமா எடுத்திருக்கிறாங்க. இது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். 3D எஃபெக்ட் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாராட்டலாம். ஒரு சில காட்சிகளை பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணாடி தூள் பறந்து நம்ம கண்ணுல விழுற மாதிரியும், இலை சருகு நம்ம விழுந்து படுற மாதிரிலாம் இப்படி பல இடங்கள்ல நிறைய காட்சிகள் இந்த மாதிரி இருக்கு. இது குழந்தைகள் எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு எடுக்கப்பட்ட காட்சிகள். இது எல்லாமே படத்துக்கு பிளஸ். ஆனாலும் கங்குவா திரைப்படம் குறித்து எதிர்மறையான விமர்சனங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொதுவா ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் இருக்கும். பொன்னியின் செல்வன் அந்த திரைப்படம் பிரம்மாண்டமாக எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ பொன்னியின் செல்வன் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிச்சு. அதனால எல்லாரும் தியேட்டர்ல போய் குடும்பமாக பார்த்தாங்க, எல்லாரும் பாராட்டினாங்க. கங்குவா திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த படம் பேன் இண்டியா மூவி, மிக பிரம்மாண்டமான பொருட்செலவு, மிகப்பெரிய அளவுல வரும், மிகப்பெரிய அளவுல வெற்றி படையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறது பல காரணங்கள் இருக்கலாம். அதனால பல பேருக்கு பல ஆதகங்கள், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லையே அப்படிங்கிறதுனால நிறைய எதிர்மறை விமர்சனங்கள் கங்குவா குறித்து வருது. படத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னா, ஆரம்பத்திலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 நிமிடம் ரொம்ப ஒரு அலுப்பு தட்டக்கூடிய அளவிற்கு, என்னடா அது நம்ம எதிர்பார்த்து வந்த அளவுக்கு இல்லையே, அந்த சலிப்பு கடைசி வரைக்கும் அடுத்தடுத்து தொடர்றதுனால எதிர்மறையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து சவுண்டு, ஏன்னா ஒரே கத்தல். பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, படத்துல நடிச்சவங்களை பார்த்து ஆடியன்ஸ் தான் கத்துவாங்க, ஆனா இந்த படத்துல நடிச்சவங்களே கத்துறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சத்தல் சத்தம் அதிகமாகவே இருக்கு. ரொம்ப கத்துறாங்க. இது நிறைய பேருக்கு எரிச்சலை ஏற்படுத்துது. அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஒருவேளை கத்துனா காந்தாரா மாதிரி ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சு, அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. காட்சி அமைப்புகள் ரொம்ப சூப்பரா இருந்தாலும் அந்த திரைக்கதை அமைத்தது அப்படிங்கிறது கொஞ்சம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல. திரைக்கதையை இன்னும் சிறப்பா பண்ணியிருந்தா படம் ரொம்ப ஒரு அருமையான படமா வந்திருக்கும். கங்குவா இன்னொரு பாகுபலியா? பாகுபலி அளவுக்கு கங்குவா எடுக்குன்னு சொல்லிதான் முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சி பலிக்காதது வருத்தமே. கங்குவா சின்ன கண்ணனின் சினிமா பார்வை. படத்தோட டைட்டில் கங்குவா. படத்தோட டைட்டில்லையே கங்கு இருக்கு. டைட்டில்ல கங்கு இருக்கிறதுனால படம் ஃபயர், நெருப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் படத்திலையும் கங்கு தான் இருக்கு. நீங்க என்கரேஜ் பண்ணிருக்கீங்க, இந்த படம் எங்களுக்கு வந்திருக்குது. உங்களுக்கு நவம்பர் 14 அன்னைக்கு நெருப்பு மாதிரி ஒரு படம் வந்துட்டு இருக்குது. என்ன சின்ன படத்தமா இருக்கு? யாருக்கிட்ட
விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். அப்ப என் நெருப்ப குடு. நெருப்ப கொடுக்கவா? இந்தடா உன் நெருப்பு. இது பேரு கங்கு. நான் கொடுத்தது நெருப்பு. நான் பத்த வைக்கையில இதுல இருந்து கூப்புன்னு வந்தது. ஃபயர் ஃபயர். ஆமா, அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ற.